அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற காணொளி கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களாக எல்லாரும் கேட்டுட்டு இருக்க காணொளி என்னென்னா, இன்றைக்கி நிற்கிற அரசியல் கட்சிகளில் யார் யாரெல்லாம் பிறமொழியாளர் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இது நம்ம புதுசாக போடுறோமா, அதாவது நான் இதை முத போடுறேன்னா அப்படின்னு பார்த்தா கிடையாது. நிறையா சேனல்ஸ் நிறையா போட்டிருக்காங்க. ஆனால் சில தவறான தகவலை பார்த்தீங்கன்னா அதை கொடுக்குறாங்க. ரெண்டாவது, நாயுடு ரெட்டி மட்டும்தான் பிறமொழியாளர்கள்ன்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அது மட்டும் கிடையாது, இவங்க செட்டியார்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, முத்தரையர்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல. அந்த செட்டியாரில் பார்த்தீங்கன்னா 24 மணி தெலுங்கு செட்டியார் இருக்காங்க, கோமுட்டி செட்டியார் இருக்காங்க, படுகர் இருக்காங்க, அருந்ததியர் இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய பிறமொழியாளர் இருக்காங்க. அதெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா அவங்க நிற்கிற தொகுதியானது அதிகமாகவே இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நம்ம ஒரு நேர்மையாக நடுநிலையோடு யார் யாரெல்லாம் பிறமொழியாளர்கள் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக இந்த காணொலி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளிலும் யார் யாரெல்லாம் பிறமொழியாளர். மற்ற தமிழ் சமுதாயத்தை விட்டாச்சு, வன்னியரோ இல்லை பறையர் சமூகமோ இல்லை தேவர் சமூகமோ இல்லை இதர செட்டியாரோ இல்லை வேறு சமுதாயம் எல்லாத்தையும் விட்டாச்சு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா அந்த பிறமொழியாளர்கள் மட்டும் பிரித்து எடுத்திருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தெளிவுபடுத்திக்கணும். நம்ம பெரும்பள்ளி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சென்னப்ப நாயக்கரில் பார்த்தீங்கன்னா இல்லை அதெல்லாம் கிடையாது அப்படின்றாப்புல. நான் இப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா போட்டே விட்டுறேன். நான் இந்த கல்வெட்டானது தெல்ல தெளிவாக பார்த்தீங்கன்னா நாயுடு என்று தான் இருக்கிறது. நான் கூகுள் டிரான்ஸ்லேட்லேயும் நான் போட்டு பார்த்துட்டேன், அதுலேயும் அப்படி தான் வருது. ப்ளஸ் தெலுங்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட்டையும் போட்டிருக்கேன். பட் அவர் ஏற்றுக்க மனசு அவர் கிடையாது, அவர் சமுதாயத்துக்கும் கிடையாது. பட் இருந்தாலும் என்னென்ன ஆதாரங்கள் இருக்குதுன்றத பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போட்டுகிட்டே வந்துட்டுருக்கேன். நான் பார்த்துட்டே இருங்க, ஸ்க்ரீனில் ஓடிட்டு இருக்கோம். இதை பார்த்து நமக்கு அட்லீஸ்ட் நம்ம சப்ஸ்கிரைபராவது அவர்கிட்ட எடுத்து சொல்லுங்கள். சரி, நேற்று போட்ட காணொலியில் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் கேள்விகள் முறையான கேள்வி இருக்கோ அந்த கேள்விக்கு மட்டும் ஷார்ட்டாக பதில் சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி நான் காணொலி போயிடலாம். ரெண்டாவது, இதை ஒரு பாகத்தினால பார்த்தா முடிக்க முடியாது, 2 பாகமாக வெளியே வரும். ஏன்னா கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் இருக்காங்க பிறமொழியாளர். அதிர்ச்சியாக தான் இருக்கும், ஆனால் அதுதான் உண்மை, யதார்த்தமான உண்மையும் அதுதான் கூட. ஓகே, ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒத்தமணி, நம் மக்கள் என்று உண்மையை கண்டறிந்து உண்மையான வரலாற்றை உணர்ந்து உண்மையான தமிழர்களாக ஒன்று நினைக்கிறார்களோ அப்பொழுதுதான் நமது தமிழ்நாடு உருப்படும். அதை விடுத்து தனக்காக சுயநலம் ஒரு கற்பனை வரலாற்றை உருவாக்கி கொண்டு அதிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் வரை இவர்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. இவர்கள் கிணற்று தவளைகளாகவே இருப்பார்கள். இவர்களின் வரலாறு, இவர்களின் பேச்சு வார்த்தைகளும் கிணற்றுக்குள் உள்ள தவளை எவ்வளவு தெரியுமோ அவ்வளவுதான். அந்த தவளை கிணற்றை விட்டு வெளியில் சென்றால் அதனது குட்டு அம்பலப்பட்டு விடும். அதே போன்றுதான் இந்த பொய் புரட்டு வரலாற்று வீரர்களும் சான்று என்று கேட்டுவிட்டமையானால் தலைதெறிக்க ஓடிவிடுவார்கள். சான்றை தராமல் வெறும் வாய் சவடாலிலே காலத்தை தள்ளுவார்கள். இவர்களுக்கு தாங்கள் தரும் பதிலடி ஒவ்வொன்றும் அருமை அண்ணா. ரொம்ப நன்றி. இது நம்ம டீபங்க் பண்ணுறதுனால அந்த சமுதாயம் கோச்சுக்குது, அந்த சமுதாய தலைவர் கோச்சுங்காண்டி இது கடந்து செல்ல முடியாது. அட்லீஸ்ட் அடுத்த தலைமுறையாவது பார்த்தீங்கன்னா உண்மை என்னவோ, ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு பெருமையும் இருக்குது, ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு வரலாறு இருக்குது. இங்கே யாரும் பார்த்தீங்கன்னா உயர்ந்தவர் தாழ்ந்தவன் எதுவும் கிடையாது. சண்டை போட்டவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த சண்டை போட்டவங்க ஆயுதம் செஞ்சு கொடுத்தவர் ஒருத்தர் இருந்தாங்க. ஆயுதம் செஞ்ச ஒருத்தர் இருந்தாலும் அவருக்குன்னா நேரம் இல்லாதனால அவருடைய துணிமலையில் பார்த்தா துவைத்து போடுவதற்கு என்று இங்கே ஒருத்தர் சமுதாயம் இருந்தது. அவர்கள் பார்த்தீங்கன்னா உழவிட்டு உண்ண முடியாது அப்படின்காண்டி அவங்களுக்கு உழவு செஞ்சு கொடுக்குற பார்த்தீங்கன்னா மக்களும் வாழ்ந்து கொண்டு தான் இருந்தாங்க. அவங்களுக்குண்டான உபகரணங்கள் செய்து கொடுக்க வாழ்ந்து கொண்டு தான் இருந்தாங்க. அதை பாதுகாக்கிறதுக்கு உண்டான ஒரு சமுதாயம் வாழ்ந்து கொண்டு தான் இருந்தது. அதை மேலாண்மை செய்வதற்கு ஒரு சமுதாயம் வாழ்ந்து கொண்டு தான் இருந்தது. அதனை வணிகம் செய்வதற்கு ஒரு சமுதாயம் வாழ்ந்து கொண்டு தான் இருந்தது. அந்த வணிகம் செய்தது கடல் தாண்டி உலகம் ஃபுல்லாக வணிகம் செய்து கொண்டிருந்த ஒரு சமுதாயம் வாழ்ந்து கொண்டு தான் இருந்தது. இந்த மக்களுக்காக பார்த்தீங்கன்னா வேண்டுதல் செய்வதற்காகவே அவங்களுக்குண்டான பூஜை காரணம் செய்வதற்காக ஒரு சமுதாயம் வாழ்ந்து கொண்டு தான் இருந்தது தமிழர்களாக. இது எல்லாமே பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒரு பெருமை இருக்குது. இங்கே உயர்ந்தவர் தாழ்ந்தவர்னு சொல்லி எதுவும் கிடையாது. தங்கள் மக்களை பாதுகாக்கும் பணியில் இருந்த வீரர்களின் தலைவர் அவர் ஒரு மன்னராக இருக்கிறார். அந்த மன்னருக்காக பார்த்தா அந்த மக்கள் மன்னர் போய் விவசாயம் பண்ண முடியாது, மன்னர் போயிட்டு ஆயுதங்கள் செய்ய முடியாது. மன்னர் பார்த்தீங்கன்னா அவர் நாட்டை பாதுகாக்கின்ற வேலையில் மட்டும் இருந்தால் மட்டும்தான் அவரால் பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ண முடியும். அதனால தான் அனைத்து மக்களும் பார்த்தீங்கன்னா அவர் மன்னரை ஏற்றுக்கிட்டு அவருக்கு உண்டான விஷயங்கள் செஞ்சு கொடுத்தாங்க. இது யதார்த்தமான உண்மை. இது நம்ம தமிழனுடைய வாழ்வியல். மக்களை அடக்கி அடிமைப்படுத்தி நம்ம ஆட்சி செய்யவில்லை, மக்களுடைய ஆளுமை செலுத்தி ஆட்சி செய்யார்கள் தான் யதார்த்தமான உண்மை. தனியொருவன்,
தோழர், உங்கள் கள்ளர் மறவர்கள் யாரும் போலி தலைவர்கள் இல்லை, அப்படித்தானே? அடுத்த சமுதாய தலைவர்களை பற்றி பேசுங்க, தன் சமுதாய போலி பிம்பத்தையும் பேசுங்க. நீங்கள் வெண்ணி காலடி ஒண்டியவரின் பொய் பிம்பம் என்றால் புலித்தேவர் அவருடைய போலி வரலாறு என்று பதிவிட செய்ய. அதாவது இந்த 2 பேரும் போலின்னு சொன்னால் நான் இதையும் போலின்னு சொல்லணும். அந்த சமுதாயத்தை பிறந்தனால எவ்வளோ பெரிய ஒரு பெருந்தன்மை, எவ்வளோ பெரிய ஒரு அறிவு, அந்த மூளையை வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள். எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்களேன். அந்த 2ம் போலின்னு சொல்லிட்டுல உன்னோடதையும் போலின்னு சொல்லு அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இது எவ்வளோ பெரிய பைத்தியகாரத்தனன்றது பார்க்குறவங்களுக்கே தெரியும். உன்னோட சுயசாதி பற்றும் பிறசாதி வெறுப்பும் தெளிவாக இருக்கிறது. ஏன்னா வீரமும் விவேகமும் அவன் சார்ந்த சாதிக்க உரித்தானது போல பேசுகிறான். நான் பார்த்தீங்கன்னா வீரமும் விவேகம் என் சாதிக்கு தான் இருக்குது, மற்ற சாதிக்கெலாம் இல்லைன்னு சொல்லியிருந்தேன்னா, போலின்னு சொன்னால் அதுக்கு உண்மைன்னு சொல்லி ஆதாரம் கொடுக்க வைக்க வேண்டும். அது இல்லாவிட்டால் பார்த்தீங்கன்னா தேட வேண்டும். அதுவும் இல்லாவிட்டென்றால் உண்மையை ஏற்றுக்கொண்டு போக வேண்டியதான். அதை விட்டுட்டு வெறுப்பு அரிப்பு அப்படின்னு பேசினா அதில் எந்த விதத்தில் நியாயம் இருக்கும்? அண்ணா, இந்த போலி கட்டுக்கதைகள் அனைத்திற்கும் எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்து இதை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். இதை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த வேண்டும். நீதிமன்றம் சரி, இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கடைசியில் நீதிமன்றம் அரசாங்கம் கொள்கை முடிவு எடுக்க வேண்டும் சொல்லி அரசாங்கத்துக்கு கை காமிச்சிடும். அரசாங்கம் அந்த சாதி மக்களோட ஓட்டு போகணும்னு சொல்லிட்டு பார்த்தா இது கடந்து செல்லணும். இது நீதி கிடைக்காது. மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக கிளஞ்சி போயிடுவாங்க. எல்லாம் சரிதான். தமிழ் சமூகங்களை நாயக்கருக்கு அடிமைப்படுத்தியது மறவர் கூட்டமே. கள்ளர்களும் அகமனியர்களும் நல்லவர்கள். மறவர்கள் மட்டுமே தமிழர்களை நாயக்கருக்கு அடிமைப்படுத்தினார்கள். ஆங்கிலேயர்களின் மூலமாகத்தான் நாடார்களாகிய நாங்கள் மீண்டும் எழுச்சி அடைந்தோம். உயிருள்ளவரை ஆங்கிலேயர்கள் நான் மறக்க மாட்டேன். கள்ளர் மறவர் அகமுடியார் வேறுன்னு சொல்லி யார் சொன்னா? கள்ளரும் சரி, மறவரும் சரி, அகமுடியாரும் சரி, 3 பேருமே பார்த்தீங்கன்னா தொழில் அடிப்படையில், தொழிலில் கூட பார்த்தீங்கன்னா ஒற்றுமை தான். அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா வெச்சி, கரந்தை, கோட்டை காவல் அப்படின்னு சொல்லி அதில் பிரிஞ்சிருந்த வீரர்கள் தங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த பேர் வந்தது நன்றி. வேற வருது கிடையாது. 3 பேருக்கும் தொழில் என்ன? அவங்க சண்டை செய்கிறது, லோக்கலாக சொல்லணும்னா. அதை விட வேறு என்ன வேணும்? 2வது பார்த்தீங்கன்னா ஆண்டர்பிரினர்ஷிப், மானுடவியாளர்கள் எல்லாருமே 3 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரே சமூகம். இந்த 3ஐயும் பிரித்து சொல்கிறப்பே தெரியுது உங்களுடைய வன்மம் என்னென்று. நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க நல்லவர்னு சொல்லி இவங்க கெட்டவர்னு சொன்னால் எதுவும் கிடையாது. மறவர்கள் கடந்த 17ஆம் நூற்றாண்டிலையும் 18ஆம் நூற்றாண்டிலையும் தங்களுடைய மக்கள் தொகையில் பார்த்தீங்கன்னா 4ல் 2 பங்கு இழந்தார்கள்னு சொல்லி நான் சொல்ல ரவன் பாதியார் பார்த்தீங்கன்னா சொல்கிறாப்புல. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா போரிலே தங்களுடைய வாழ்க்கையை கழித்து தங்களுடைய குடும்பம், அண்ணன், தம்பி, உற்றார் அனைத்தும் இழந்தவர்கள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் கூட நாக்கூசாமல் இந்த மாதிரி பேசுறீங்கன்னா அப்போ இது தமிழர்களுக்கு உண்டான துரோகம் இல்லையா? இங்கே தமிழ் தேசியம் பேசி என்ன பிரயோஜனம்? சொந்த தமிழ் குடியவே அவருடைய வரலாறை முழுமையாக படிக்காமையே அவங்கள இந்த மாதிரி துரோகின்னு சொல்லுது எந்த விதத்தில் நியாயம்? சகோ கால்டுவெல் எழுதிய ஒரு நூலில் சானார் ஒரு சிங்கள வந்தேரிகள் என்று எழுதி பின்னர் போராட்டம் காரணமாக அந்த நூல் தடை செய்யப்பட்டது உண்மையா? நூல்லாம் தடை செய்யப்படலைங்க. கால்டுவெல்லோட எல்லா குறிப்புகளும் இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா அவங்கள கேரளாலேருந்து வந்தவங்க சொல்கிறாங்க. கேரளாவில் கேட்டால் அவங்க ஈழவர், அவங்க இலங்கையை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியத்தில் இவங்களை பற்றின குறிப்பு எதுவும் கிடையாது. இவங்களை பற்றிய முழுமையான ஆய்வு பார்த்தீங்கன்னா இன்னும் யாரும் செஞ்சு வெளியிடலை. ஆனால் இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் அவங்களுடைய தாய்மொழியாக பார்த்தீங்கன்னா தமிழை தான் தொடர்றார்கள். கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஈழவர்ன்ற பேரில் அவங்க மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டு அங்கே இருக்காங்க. அதிலிருந்து வந்தவர் தான் நம்ம அண்ணன் புலுகாண்டி மூட்டை சீமான் அவர்கள். இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் வரலாற்றில் கட்டமைக்கப்பட்டுள்ள போலி பிம்பங்கள் மற்றும் இது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கா. அப்போ குமார் தமிழ்னு சொல்லி நான் பின் பண்ணியிருக்கேன். அந்த மெசேஜ் நம்ம போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா இருக்கிற கருத்துக்களை என்னென்ன கேள்விகள்னு சொல்லி தெளிவாக இருக்காங்க. அந்த கமெண்ட்டை போய் படிச்சுட்டு வாங்க, எல்லாருக்கும் நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். நன்றி குமார். விமல் வர்மா உண்மையில் வன்னியர் சமூகமா, வன்முறை தூண்டும் சமூக விரோதியா? உண்மையிலேயே அவன் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவனான்றதே ரொம்ப ரொம்ப டவுட்டாக இருக்குங்க. அவன் யார்? ஏன்னா தெலுங்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளூவெண்ட்டாக பேசி தெலுங்கு தாய்மொழி மாதிரி பேசுகிறான். கன்னடர்கள் பூரா எங்கள் சொந்தக்காரங்கன்றான். கவுடாக்கள் பூரா எங்கள் சொந்தக்காரங்கன்னு சொல்கிறான். இவனுடைய பிறப்பும் சரி, இவன் யாருன்றது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக அணுக வேண்டும் வன்னியர் சமுதாயம். ப்ரோ, நாம் கங்கை கரையை ஆண்டோம், அப்போது தேவராகிரியில் நாணயம் வெளியிட்டு உள்ளோம். அதற்காக நாம் வடவராகிவிட மாட்டோம். சேம் அப்ளைஸ் ஹியர். கங்கை கரையை பார்த்தீங்கன்னா நம்ம நேரடியாக சோழர்கள் எந்த இடத்துல ஆட்சி பண்ணலாம், அந்தந்த மன்னர்கள் வைத்து அந்த இடத்துல ஆட்சி பண்ணாங்க. கம்போடியா ஆட்சி பண்ணாங்க, தாய்லாந்து ஆட்சி பண்ணாங்க, இந்தோனேஷியாவை ஆட்சி பண்ணாங்க. ஸ்ரீவிஜயத்தை ஆட்சி பண்ணுறப்ப அங்கே கைப்பற்றி கொடுத்த அந்த சோழ தளபதிகளுக்கு விஜயதேவன் பட்டம் கொடுத்தாப்புல. ஆனால் ஸ்ரீவிஜயத்தை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற இந்தோனேஷியா மன்னர் தான் ஆட்சி பண்ணாப்புல. அது உங்களுக்குன்னு தெரியும். ஆக அந்த ஊர் மன்னர்கள் ஆட்சி பண்ணுறப்ப அந்த மொழியில் தான் கொடுப்பாங்க. எந்த இடத்துலையுமே சோழர்கள் பார்த்தீங்கன்னா தெலுங்கு சோழர்கள், கன்னட சோழர்கள், கம்போடியா சோழர்கள்
சோழர்கள், கங்கை சோழர்கள் சொல்லி எந்த இடத்துமே தங்களை குறிச்சிக்கவும் இல்லை. தங்களோட பேரையும் வந்து பார்த்து மாற்றி கொடுக்கவும் இல்லை. சோழர் என்றோ, சோழடு என்றோ, சோழகாரு என்றோ, சோழ நாயுடு என்றோ அவங்க கொடுக்கவே இல்லை. மாறாக சோழர் என்றே பயன்படுத்தினார்கள். பாண்டியர்கள் இங்கிருந்து கிரேக்கத்துக்கு செல்லும் பொழுதும், ரோமாபுரிக்கு செல்லும் பொழுதும் பாண்டியர்கள் என்ற பெயர்லாம் சென்றாங்க. சேரர்களும் அதே மாதிரி தான், பல்லவர்களும் அதே மாதிரி தான். யாரும் தங்கள் பேரை எந்த இடத்துல மாற்றவே இல்லை. இதுதான் யதார்த்தமான உண்மை. இங்கே நாயக்கர் என்றும் அங்கே நாயுடு என்றும், இங்கே நாயக்ககாரு என்றும் அங்கே நாயக்கர் என்றும் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த தமிழரும் மாற்றி மாற்றி போட்டது கிடையாது. எல்லா இடத்துலையுமே ஒரே பேர்ல தான் வந்து இருந்திருக்காங்க. அங்கிருந்து வந்த அந்த கவரை, வடுகா, கம்பளத்தார் உள்ளிட்ட அனைத்து பேருமே, யாதவா உள்ளிட்ட அனைத்து பேருமே தங்களை வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் வந்து இருந்த மக்கள் அவர்களை பொதுவாக நாயக்கர் என்ற பெயரில் தான் அழைத்தார்கள் அன்றி அந்த நபர்கள் யாரும் வந்து பார்த்தோன்னா தமிழர்கள் அல்ல. அது அவர்களுக்கும் தெரியும், தமிழர்களுக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவங்க மென்ஷன் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கில் மென்ஷன் பண்ணுறப்ப நாயுடு என்றும், தமிழ்நாட்டில் தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்ட பேரான நாயக்கர் என்ற பேரும். ஏன்னா இருவிகுதி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து இங்கே வந்து அதிகமாக சேர்ப்போம். அதனால தான் வந்து ஒன்றும் கிடையாது. இங்கே இருக்கிற வந்து எல்லா தமிழ் சாதியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இன்னு வரும், இல்லை இரு வரும். இது வந்து இருவிகுதி வந்து பார்த்தீங்கன்னா பன்தன்மையவும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மரியாதை நிமித்தமாகவும் அழைக்கப்பெறும். ராஜராஜ சோழன், ராஜராஜ சோழர், பாண்டியர், பாண்டியன் அப்படின்ற பேர்ல அழைக்கப்பட்டிருக்கு. நீங்க பார்த்துருப்பீங்க. அது போல தான் வந்து இங்கே நாயுடு அப்படின்றது வந்து சொல்ல முடியாதனால தான் வந்து அந்த டு, நாயக்கடு இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது வார்த்தைகள் இருந்தனால தான் அவங்க நாயக்கர் அப்படின்னு சொல்லி வந்து இருவிகுதியை வந்து சேர்த்துக்கிட்டாங்க. இது யதார்த்தமான உண்மை. அதை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அவர் சென்னப்ப நாயக்கர் வந்து தமிழர் தான், தமிழர் கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க, வன்னியர் தான் அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே அவர் வந்து அந்த மாதிரி மென்ஷன் பண்ண மாதிரி இது வரைக்கும் ஒரு ஆதாரத்தை கொடுக்க முடியுதா? அவருடைய கோத்திரத்தையும் அந்த வர்ணத்தையும் சொல்லிட்டேன். அந்த வர்ணத்தை நீங்க எளிதாக கடந்து போயிட்டீங்க. அவர் வர்ணம் என்னன்னு சொல்லி கொடுத்து அவங்களோட கைபீதும் இருக்கு, அதையும் காமிச்சிட்டேன். நீங்க வந்து 4வது வருமானமா, நீங்க சூத்திரரா, நீங்க சத்திரியன்னு சொல்றீங்க. ஆனா அவங்க வந்து பார்த்தோன்னா விஷ்ணுவுடைய பாதத்தில் வந்த தாமரை வம்சம் சொல்றாங்க. அப்ப அவங்க சூத்திரன்னு சொல்றாங்க. அவங்க நீங்க சூத்திரன்னு சொல்லி ஒத்துக்கிறீங்களா? இது எந்த மாதிரி மனநிலைன்னு சொல்லி வந்து நீங்க தான் உங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். முற்போக்குவாதி முண்டங்கள் செய்த பிண்டங்கள் தான் இந்த பிம்பங்களாக திதி செய்வதற்கு தான் பயன்படும். போலி முன்னோர்கள். யதார்த்தமான உண்மை. நெத்தி போட்டில் அடித்த மாதிரி ஒரு கமெண்ட். இமானுவேல் சேகரன் என்பவரின் வரலாறு போடுங்க. அவர் எந்த இராணுவத்தில் பணிபுரிந்தார்? 1942 சொல்றாங்க. ஆனால் அந்த காலத்தில் நேதாஜி சுபாஷ் அவர்கள் ஐஎன்ஏ உருவாக்கவில்லை. அந்த கதைப்படி பார்த்தால் பிரிட்டிஷ் இராணுவத்தில் இந்திய சுதந்திரத்துக்கு எதிராக வேலை பார்த்தவர் எப்படி இந்திய சுதந்திர போராட்ட வீரர் ஆனார் என்பது இன்னும் புரியாத புதிராக உள்ளது. விளக்கம் கொடுத்தால் நன்றாக இருக்கும். சுகம் கவர்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ போட்டு ரிட்டர்ன் வந்து பதிலும் கொடுத்துட்டாங்க. அதை வந்து நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. மீண்டும் இப்போ இதை பற்றி நான் பேசுகிறேன்னா என்னை சாதி வெறின்னு சொல்லி நிற்பாங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பஞ்சாப் ரெஜிமெண்ட் ஒர்க் பண்ணாங்கன்னு சொன்னாங்க, டாக்குமெண்ட் இல்லை. அதே மாதிரி வந்து ஆர்மியில் ஒர்க் பண்ணாங்கன்னு சொன்னாங்க, டாக்குமெண்ட் கிடையாது. அதே மாதிரி வந்து உப்பு சத்தியாகிரகத்தில் வந்து வந்தாருன்னு சொன்னாங்க, அதுலேயும் டாக்குமெண்ட் கிடையாது. உப்பு சத்தியாகிரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 6 குடும்பமார்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து 6 வருஷமும் 8 வருஷமும் ஜெயில் சென்டென்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ரெக்கார்டு கூட இருக்குது. ஆனால் இவரோட பேரில் எந்த இதுவுமே கிடையாது. அதே மாதிரி ஐநேல வந்து பார்த்தீங்கன்னா குடும்பங்கள் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க பேர்லாம் இருக்குது, இவர் பேர் மட்டும் இல்லை. ஏன் இல்லைன்றதை வந்து அந்த சமுதாயம் தான் சொல்லணும். தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது. இதை நீங்கள் பல இடங்களில் தொடர்ந்து பேசினால் மட்டும்தான் முடிவு காலம் பிறக்கும். இல்லை என்றால் வரலாற்றில் தவறாக புரிந்து கொள்ளப்படும் நாளைய தலைமுறையால். நிச்சயமாக தம்பி, இந்த மல்லர் பர்னிச்சரையும் உடைச்சு விடுங்க. போன காணொலியில் ஒருவர் கேட்ட கேள்விக்கு என் பதில். மல்லர் என்பது குடிப்பெயரா? பதில் சரியானது. மேலும் சில தகவல். இந்த அருந்திரள் உலகிற்கும் பெருந்திரள் வீரருக்கும் மல்லர் என்று பெயர் என்று திவாகர் நிகண்டில் உள்ள விளக்கத்தை வைத்துதான் ஏறு பிடிச்ச கையில தான் அருவா பிடிச்சோம்னு அளக்காம கதை விடுறாங்க. ஆனா இவங்க யாரும் நிகண்டு என்றால் என்ன என்று சொல்வதில்லை. மொத்தம் 10 நிகண்டுகள் உள்ளது. நிகண்டு என்பது தமிழிலேயே ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தம் இருப்பதை தொகுத்து கொடுக்கும் நூல். அதாவது ஆடு என்ற மிருகமும் உண்டு. ஆடு என்பது நாட்டியம் செய் என்பதற்கு கட்டளையாகவும் இருக்கிறது. இப்படியாக செயற்கையாக விளக்குவது தான் நிகண்டுகள். அதற்காக ஏறு உழுத உழவர்களே போர் செய்த மறவர்களாக இருந்தார்கள் என்று சொல்வது தவறு. ஆடு டான்ஸ் ஆடும் என்று சொல்வது போல். இதுதான் யதார்த்தமான உண்மை. நிகண்டுகள் என்பது வந்து பார்த்தீங்கன்னா பல அர்த்தங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. இப்போ கல்வனன் கிழவி கரியோன் என்ப அப்படின்னு சொல்றாங்க. கல்வன் என்றால் வந்து கரி நிறத்தை உடையவன் என்று அர்த்தம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு இருக்க கல்லர் எல்லாருமே வந்து கருப்பா இருந்தால் கல்லர்னு சொல்லிட முடியுமா? அதுதாங்க யதார்த்தமான உண்மை. மல்லர் என்பது வந்து பார்த்தீங்கன்னா அது நிகண்டுகள் கொடுக்கிறது பல அர்த்தங்கள் வந்து கொடுக்கப்படுகிறது. 2வது மல்லர் மறவர் என்று சொல்லி வந்து பார்த்தா சங்க இலக்கிய பாடல்களும் இருக்கு. ஆக அவங்க ஒரு கற்பனை உலகத்தில் இருக்காங்க. அந்த கற்பனை உலகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து பலியிட ஆக முடியாது.
சரி, இது இன்னும் நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி காணொலி போனால் தான் அது வந்து ஓரளவுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஃபஸ்ட் பார்ட்டாவது நம்ம இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக நான் எத்தனை ரெட்டியார், எத்தனை அருந்ததியர், எத்தனை படுகர்கள், எத்தனை நாயுடுகள், எத்தனை முத்துராஜா நாயுடுகள், எத்தனை இவங்க அருந்ததியர், படுகர், நாயுடு, ரெட்டியார், முத்துராஜா நாயுடு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒக்காலிகா கவுடா இவங்க தான் வந்து இதில் வரப்போகிறவங்க எல்லாருமே. இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம் எத்தனை இதுன்னு சொல்லி. கடைசியாக திமுகவில் எத்தனை பேர் இருக்காங்க, காங்கிரஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி, கூட்டணி கட்சியில் யாராக இருக்காங்கன்னு சொல்லி அதையும் நான் மென்ஷன் பண்ணி சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விளாத்திக்குளம் தொகுதியிலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். விளாத்திக்குளம் தொகுதியில் வந்து ஜிவி மார்க்கண்டேயன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காப்புல. தூத்துக்குடி மாவட்டம் வந்து இது. தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க விளாத்திக்குளம் அந்த இடத்துல வந்து ஜிவி மார்க்கண்டேயன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டியார் சமுதாயத்தை வந்து சேர்ந்தவர். ரெட்டியார் சங்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பேரை போட்டு வெளிப்படையாகவே வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ரெட்டியார்கள் அனைவரும் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த தொகுதியானது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க, வாதிரியார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க, முக்குலத்தோல் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாயுடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்காங்க, வெள்ளாளர்கள் அதிகமாக இருக்காங்க, கோனார் சமுதாயம் இருக்காங்க. ஆனால் ரெட்டியார் சங்கங்கள் ரெட்டியார்கள் அனைவருமே ஒரு ஓட்டு போடுன்னு சொல்கிற மாதிரி மற்ற சமுதாயமும் சமுதாயத்தை பேரை சொல்லி வந்து பார்த்தா ஓட்டு போடுன்னு சொன்னால் இவர் ஜெயிப்பாரா அப்படின்றது வந்து கேள்விக்குறிதான். ஆக விளாத்திக்குளம் ஜிவி மார்க்கண்டேயன் ரெட்டியார். அடுத்து அருப்புக்கோட்டை இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அறிமுகமே கொடுக்கல. KKSSR ராமச்சந்திரன் இவர் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருந்தவர். அதன் பின்பு அதிமுகலேருந்து திமுகவுக்கு வந்தவர். திமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 முறை அமைச்சராக இருந்தாப்புல. இப்போ கரண்ட் சிட்டிங் அமைச்சராக வந்து இருக்காப்புல. வருவாய்த்துறை அமைச்சராக வந்து பார்த்தீங்கன்னா இவர் இருக்காப்புல. இவர் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் ரெட்டியார். இவருடைய படத்தையும் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் மட்டார் ரெட்டியார் சங்கமும் சரி, தமிழ்நாடு ரெட்டியார் சங்கங்களும் சரி தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க, ரெட்டியார் ஓட்டு ரெட்டியாருக்கு என்று. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அருப்புக்கோட்டை தொகுதியில் வந்து நிற்கிறாப்புல. இவர் வந்து முடிசுடா மன்னனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் வந்து வளம் வந்துட்டு இருக்காப்புல. அடுத்து சாத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரை ராஜ். இந்த கடற்கரை ராஜ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இவரும் விருதுநகர் தான். சாத்தூர் தொகுதியும் அருப்புக்கோட்டை தொகுதி இந்த 2 தொகுதியுமே வந்து விருதுநகர் மாவட்டத்தில் தான் வரும். விருதுநகர் மாவட்டத்தில் வந்து பெருவாரியான முக்குலத்தோர் இருந்தாலும், நாடார் சமுதாயம் இருந்தாலும், தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் இருந்தாலும், எந்த சமுதாயம் இருந்தாலும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்தில் வந்து கோலோச்சக்கூடியது வந்து ரெட்டியார் சமுதாயம் மட்டும்தான். ஏனென்றால் அதனால தான் போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் சார்பாக நின்ற மாணிக் தாகூரை வந்து எதிர்த்து ஒரு நாயுடு வேட்பாளராக இருந்த விஜயகாந்த் மகன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஓட்டு வாங்க காரணமே அங்கே இருக்கிற விருதுநகர் மாவட்டத்துக்கு தெலுங்குலாவி தான். ஸோ அங்கே ரெட்டியார்களுடைய ஆதிக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ப்ளஸ் நாயக்கருடைய ஆதிக்கமும் அதிகமாக இருக்கும். நீங்கள் அதிமுகவில் போனீங்களான்னு வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா நாயுடுவாக தான் இருப்பாங்க, இல்லை ரெட்டியாராக இருப்பாங்க. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா சாத்தூர் தொகுதியில் கடற்கரை ராஜ் வந்து ரெட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவர், விருதுநகர் மாவட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கம்பம். இது கம்பம் வந்து பார்த்தீங்கன்னா தேனியில் இருக்குது. கம்பம் தொகுதி இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முறை வந்து ஒரு வாட்டி அமைச்சராக வந்திருக்காப்புல, எம்எல்ஏவாக இருந்திருக்காப்புல. கம்பம் ராமகிருஷ்ணன் சொன்னால் வந்து எல்லாருக்குமே தெரியும். இவர் ஒக்கலிகா கவுடாவை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரிவை வந்து சேர்ந்தவர். ஆமாங்க, எக்ஸாக்ட்லி. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கின்ற துணை முதலமைச்சர் இருக்கக்கூடிய சிவகுமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதே ஒக்கலிகா கவுடாவை சேர்ந்தவர் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவை வந்து கட்டி ஆளக்கூடிய ஒரு சமுதாயமாக தான் வந்து ஒக்கலிகா கவுடா இருக்காங்க. அந்த ஒக்கலிகா கவுடாவை சேர்ந்தவர் தான் இந்த கம்பம் ராமகிருஷ்ணன் அவர்கள். இவர் வந்து பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் கம்பம் தொகுதியில் வந்து தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வரக்கூடிய ஒருத்தர். இவருக்கு திமுக வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு கொடுத்துருக்கு. தேனி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில்கள் சரி, ஹோட்டல் தொழிலாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற தொழிலாக இருந்தாலும் சரி, இந்த ஒக்கலிகா கவுடாக்களுடைய ஆதிக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். என்னங்க தேனினா நம்ம ஊர் தாங்க, அங்கே வச்ச சட்டம் துரன பையங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா முக்குளத்தோடு ஏகப்பட்ட இடத்துல வந்து கம்பு சுற்றுவாங்க. ஆனால் தேனியில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில்களும் சரி, குறிப்பிட்ட வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலும் சரி இந்த ஒக்கலிகா கவுடா கையில் தான் வந்து இருக்கின்றது யதார்த்தமான உண்மை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மதுரை வடக்கு தளபதி இவர் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆலிகேஷன்லாம் இப்போ சொல்லியிருப்பாங்க. அதிமுக வேட்பாளர் இருக்கக்கூடிய சரவணன் அவர்கள் சொல்லியிருப்பார், கல்குவாரிலாம் வந்து நிறையா வச்சு நடத்துகிறாப்புல, இவர் தொகுதிக்கு வரமாட்டார்னு சொல்லி. இவர் நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர். அதாவது திருமல் நாயக்கர் இருக்கார்ல, அவருடைய வம்சாவளியும் கூட சொல்லிக்கலாம். இவர் மதுரை வடக்கு தொகுதியில் வந்து நிற்கிறாப்புல. இது மதுரை மாவட்டத்தை சேர்ந்ததாக இருக்குது. தளபதி இவர் ஆல்ரெடி வந்து நிறைய முறை எம்எல்ஏ இருந்திருக்காப்புல, சேடப்பட்டியில் எம்எல்ஏ இருந்திருக்காப்புல, இப்போ மதுரை வடக்கு தொகுதியில் வந்து எம்எல்ஏ இருக்காப்புல. மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. மதுரை நாயுடு சமுதாயம், மதுரை வடக்கு தொகுதி தளபதி அவர்கள். அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
தஞ்சாவூரில் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் தொகுதி டைரெக்டாக தஞ்சாவூர் தொகுதியிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அங்கே இருக்க முக்குளத்தூர்லாம் சொல்லுவாங்க தஞ்சாவூர் நாங்கள் தான் டெல்டாவோட அடையாளம் சொல்லி. ஆனால் தஞ்சாவூர் அந்த தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா சின்ன மேளம் எனப்படுகின்ற இசைவேளா சமுதாயம், அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய சொந்தக்காரராக இருக்கக்கூடிய, அதாவது கரண்ட் மேயர் பதவியில் இருக்கக்கூடிய அவர்தான் அந்த சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. சன் ராமநாதன் இவருடைய பேர். இவர் கரண்ட் சிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மேயர் பதவியை ரிசைன் பண்ணிட்டாப்புல. இப்போ முழுமையாக இன்னும் கொஞ்ச நாள் தான், ஃபர்ஸ்ட் மேயரை பிடிச்சிட்டாங்க, அடுத்து வந்து எம்எல்ஏ வந்துட்டாங்க, அடுத்து வந்து டெல்டாவுக்கு வந்து ஒரு அமைச்சராகவும் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சின்ன மேளம் என்கின்ற இசை வேளாளர் என்ற சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் இந்த சன் ராமநாதன், தஞ்சாவூரை சேர்ந்தவர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேவர் சமுதாயம் சரி, வன்னியர் சமுதாயம் சரி, பறையர் சமுதாயம் சரி, ஆளுமை மிக்க ஒரு சமுதாயமாக, ஆளுமை மிக்க சமுதாயம் முடியாது, மக்கள் தொகையில் அதிகமாக இருக்க சமுதாயம் இருந்தாலும் கும்பகோணம் தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா நாயுடு சமுதாயத்தை சேர்ந்த சாக்கோட்டை அன்பழகன் அவர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டது. இவர் பற்றின வந்து சர்ச்சைகள் வந்து நிறையாவே இருந்திருக்கு, நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. அவருக்கே வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இது கும்பகோணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியானது நாயுடு சமுதாயத்தை சேர்ந்த சாக்கோட்டை அன்பழகன் அவர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மண்ணச்சநல்லூரில் வந்து பார்த்தீங்கன்னா சி கதிரவன் என்பவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் நம்ம திருச்சி தொகுதியிலிருந்து நிற்கக்கூடிய அமைச்சர் கே நேருடைய உறவினராக வந்து இருக்கக்கூடியவர். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் ரெட்டியார் சமுதாயத்தை வந்து சேர்ந்தவர். ஆப்வியஸ்லி கே நேரு என்று சொன்னோன்னே எல்லாருக்குமே தெரியும் அவர் ரெட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவர்னு சொல்லி. அவருடைய சொந்தக்காரர் இருக்கக்கூடிய இந்த சி கதிரவன் அவர்களுக்கு தான் வந்து சீட்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் நம்ம திருச்சியில் வந்து பெரும்பான்மையாக வந்து பார்த்தீங்கன்னா தேவர் சமுதாயம் சரி, முத்துராஜா நாயுடு சமுதாயம் சரி, வெள்ளாளர் சமுதாயம் சரி அதிகமாக இருக்கிறப்ப அந்த திருச்சி தொகுதியிலே வந்து பார்த்தீங்கன்னா 2 தொகுதியானது வந்து ரெட்டியார்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கப்பட்டிருக்குது. அங்கே இருக்க மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில கேள்விக்குறிகள் வரத்தான் செய்யுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் தொகுதி துரைராஜ், இவர் வந்து பார்த்தீங்கன்னா நாயுடுலே வந்து பார்த்தீங்கன்னா முத்துராஜா நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர். இவர் திருச்சி, அதாவது திருச்சி மாவட்டத்தை பாருங்களேன், முத்துராஜன் அடுத்து இன்னொருத்தர் இருக்காப்புல, அவரான கரூர் தொகுதி பேராப்புல. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் தொகுதியில் வந்து நிற்கிறாப்புல, முத்துராஜா நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர் துரைராஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம். அடுத்து இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி தொகுதியிலே வந்து அமைச்சர் கே நேரு வந்து நிற்கிறாப்புல. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவர். இந்த ரெட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இல்லாமல் ஆட்சியை செய்ய முடியாதுன்னு சொல்லி திருச்சியிலேயே மிகப்பெரிய மாநாடு நடத்தி அதற்கு பாஜகவினுடைய, அதாவது பாஜக திமுக மிகப்பெரிய எதிரியாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியே சொல்லிக்கிட்டாலும் இவங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறனால தான் ராமசீனிவாச ரெட்டியார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து உட்கார்ந்தாரு. திருச்சி வேலுச்சாமி ரெட்டியார் அவர் காங்கிரஸை சேர்ந்தவர். அவங்க எல்லாருமே ஒரே இடத்துல வந்து KKSSR, இவர் கே நேரு அவர்கள் எல்லா ரெட்டியாரும் ஒன்றா உட்காந்து ரெட்டியார் இல்லாமல் தமிழ்நாட்டை ஆட்சியை செய்ய முடியாதுன்னு சொல்லி பேசியிருக்காங்க. அந்த காணொலி இன்னைக்கு வரைக்கும் இருக்குது, தாராளமாக யூடியூப்ல போய் பார்க்கலாம். நானும் அதை பதிவு செஞ்சுருக்கேன். ஆக இந்த ஒட்டுமொத்த திருச்சி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரெட்டியாருக்கும் ஒரு முத்துராஜா நாயுடுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து குளித்தலையில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனூர் சந்திரன் அவர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது கரூர் மாவட்டத்தில் வரும். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா நாயுடுலே வந்து இருக்கக்கூடிய முத்துராஜா நாயுடு வந்து சேர்ந்தவர். இவங்க வந்து இங்கே முத்துராஜா நாயுடு, ஆந்திராலையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் முத்துராஜா நாயுடுன்ற பேர்லேயே முடிராஜன் நாயுடுன்னு சொல்லி அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா குளித்தலை தொகுதியில் வந்து நிற்கிறாப்புல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 11 உடுமலைப்பேட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார்ன்ற வந்து இருக்காப்புல. இந்த உடுமலைப்பேட்டை ஜெயக்குமாரும் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான். ஏன்னா செட்டியார்னு சொன்னோடனே வந்து எல்லாம் நினைப்பீங்க, எங்க செட்டியார் தானங்க, செட்டியார் தமிழர் இல்லையாங்க அப்படின்னு. 24 மனை தெலுங்கு செட்டியார் இவங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையில் வந்து வெள்ளாள கவுண்டர்கள் வந்து அதிகமாக இருந்தாலும் சரி, மற்ற சமுதாயம் அதிகமாக இருந்தாலும் சரி, இவருடைய ஆளுமை வந்து பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையிலையும் பொள்ளாச்சியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே வந்து பார்த்தீங்கன்னா செலுத்தப்படும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 24 மனை தெலுங்கு செட்டியார் உடுமலைப்பேட்டை தொகுதியில் வந்து நிற்கிறாப்புல ஜெயக்குமார் அவர்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோவை வடக்கு தொகுதியில் வந்து செந்தமிழ் செல்வன், அழகான தமிழ் பேராக இருக்கும், ஆனால் அவர் நாயுடு பேர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர். இது கோயம்புத்தூர் மாவட்டம், கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியில். கோயம்புத்தூர் சொன்னோடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அந்த கொங்கு தமிழில் பேசுகின்ற கொங்கு வேளாளர்கள் வந்து இருப்பாங்க அப்படின்றாங்க. கோயம்புத்தூர் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆளுமையும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு சமுதாயம் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நாயுடு சமுதாயம் தான். அதனால தான் கோவை வடக்கில் வந்து செந்தமிழ் செல்வன் நாயுடு அவர்கள் வந்து இந்த இடத்துல நிற்கிறாப்புல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 13 அவினாசியில் வந்து பார்த்தீங்கன்னா
டாக்டர் கோகிலாமணின்றவங்க வந்து நிற்கிறாங்க. இது வந்து ஒரு பெண்மணி வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு பேசக்கூடிய அருந்ததியர் சமுதாயத்தை வந்து சேர்ந்தவங்க. கோவையில் வந்து பார்த்தீங்கன்னா நாயுடு சமுதாயமும் சரி ப்ளஸ் அருந்ததியர் சமுதாயமும் சரி அதிகமாகவே வந்து பார்த்தீங்கன்னா சீட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்படும். அதில் வந்து அவினாசி தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து தனபால் அவர்கள் நின்ற தொகுதின்னு நினைக்கிறேன். இது அந்த தொகுதி தான் வந்து டாக்டர் கோகிலாமணிக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். தவறாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். நான் யாரை பற்றி தவறாக சொன்னாலும் வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லலாம், ஆதாரத்தில் சொல்லலாம். ஸோ இவங்க அருந்ததி சமுதாயத்தை சேர்ந்தவங்க. 14 மேட்டுப்பாளையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கவிதா கல்யாண சுந்தரம் சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒக்கலிகா கவுடாவை சேர்ந்தவங்க. ஒக்கலிகா கவுடா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஒரு ஆளுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு திமுகவில். மேட்டுப்பாளையம் தொகுதி கவிதா கல்யாண சுந்தரம் ஒக்கலிக கவுடாவை வந்து சமுதாயத்தை சேர்ந்தவர். அடுத்து 15 வந்து பார்த்தீங்கன்னா வந்து குன்னூர் தொகுதி. இந்த குன்னூர் தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா KM ராஜின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து நிற்கிறாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா படுகர் இனத்தை சேர்ந்தவர். படுகா மொழியை தாய்மொழியாக கொண்ட படுகர் இனத்தை சேர்ந்தவங்க. ஒக்கலிக கவுடா வந்து பார்த்தீங்கன்னா கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 16 தாராபுரம் தொகுதி. இந்த தாராபுரம் தொகுதியில் வந்து இந்திராணின்னு சொல்லி ஒருத்தவங்க நிற்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு மொழி பேசும் அருந்ததி சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இது நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற ராசிபுரம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழ்பெண்ணாத்தூர் பிச்சாண்டி அவர்கள் வந்து நிற்கிறாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாயுடுன்னு சொல்கிறாங்க. அஃபிஷியலாக இவரோட சொந்தக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இவர் நாயுடுன்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. இல்லை இவர் வன்னியராக இருந்தாங்கன்னா வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கரெக்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பார்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 17 பேர் பார்த்துருக்கோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ பாதி தான் சொல்லியிருக்கீங்களா அப்படின்னா ஆமாங்க, பாதி தான் சொல்லியிருக்கேன். மீதி வந்து அடுத்த காணொலியில் பார்க்கலாம். இதில் வந்து அதிகமாக வர்றவங்க யாருன்னா வந்து நாயுடுகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வராங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டியார்கள் வராங்க. அடுத்து அருந்ததியர்கள் வர்றாங்க. இந்த மாதிரி வந்து பிறமொழி பேசக்கூடியவங்க அதிகமாக வராங்க. கவுடாக்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்காங்க. அடுத்த காணொலியில் பார்க்கலாம். ஏதும் தவறு இருந்தால் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க. நீங்கள் கேட்டனால தான் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் நிறைய இடத்த ஷேர் பண்ணி விடுங்க. இது வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவாக கொண்டு செல்லட்டும். இது வந்து மொழி வெறியோ இல்லை வந்து இனவெறிக்காக போடப்பட்டது இல்லை. எப்படி வந்து மற்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த சமுதாயத்துக்கு வந்து சமூக நீதி கொடுத்தோம்னு சொல்கிறாங்களோ அதே சமூக நீதியை பிறமொழியாளருக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்றது காட்டுறதுக்காண்டி தான் இந்த காணொலி. நன்றி, வணக்கம்.